அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகவிஷ்ணி. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பதிவு எண் 417. நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி. தசரத மாமன்னன் தன் 4 மகன்களுக்கும் சிறப்பாக திருமணத்தை முடித்துட்டு மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வந்தாங்க. அப்போது அயோத்திக்கு திரும்பி வந்த வேளையில் ஸ்ரீராமன் சிவதனுஷுவை உடைத்ததாக ஸ்ரீராமபிரனிடம் கூறி அது ஒரு நிலைக்கு வந்தது. அப்போது அவங்க எல்லாருமே அயோத்திக்கு வந்த மகிழ்ச்சியில இருந்தாங்க. அந்த நிலையில தசரத மாமன்னன் தன் திருமுகத்தை கண்ணாடியில பார்த்தபோது தன் தலையில் நரை இருப்பதை பார்த்தவுடன் அவங்களுக்கு வயதாகி விட்டது அப்படி என்று நினைச்சு ஸ்ரீராமபிரனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அமைச்சருடன் ஆலோசித்து ஸ்ரீராமபிரனுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய நாளை குறித்து கொண்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை கேட்ட அயோத்தி மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. கைகையின் வேலையாளான கூனி இந்த விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப பொறாமப்பட்டா. கூனி கைகையை ஏற்றி விட்டா. எப்படின்னா, ஒன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்யாம ஸ்ரீராமபிரனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாங்க அப்படி சொல்றா. உடனே கைகை தசரத மாமன்னன் கிட்ட 2 வரங்கள் கேட்கா. நான் உதவி செய்த நிலையில் நீங்கள் 2 வரங்கள் தரீங்கன்னு சொன்னீங்களா, அதை நான் இப்ப கேட்கவா அப்படி என்று கேட்கிறா. உடனே கைகை அவங்க கணவன் கிட்ட கேட்கிறா. நான் 2 வரங்கள் என்ன வரங்கள் கேட்கணுமோ அதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வரமா என் மகன் பரதவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். 2வது வரமா என்ன கேட்கிறான்னா, உடனே ஸ்ரீராமன் 12 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படி என்று ஒரு வரம் கேட்கிறான். இந்த வரத்தெல்லாம் கேட்டு தசரத மாமன்னன் ஆச்சரியம் ஆகுறாரு. கைகை எண்ணத்துல அவளுக்கு வேற மாற்றமே இல்லை. இதுதான் என்னோட இது அப்படி என்று இருக்கா. உடனே ஸ்ரீராமபிரனிடம் கைகை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் கூறுகிறான். ஸ்ரீராமபிரனும் நீங்கள் கேட்ட வரத்தை நான் உடனடியாக செய்கிறேன் அம்மா அப்படி என்று சொல்றாங்க. உடனே தனியா கிளம்பிட்டு இருந்த ராமன் கலங்கி இருந்தா. அது உடனே அதை சீதாதேவி பார்த்துட்டா. சீதாதேவி ஏன் கலங்குறீங்க அப்படின்னு கேட்கிறா. உடனே சொல்றாங்க, தன் சிறிய தாய் தன்னை காட்டுக்கு செல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். நீ அரண்மனையில இருந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் 12 ஆண்டுகள் காட்டுக்கு போயிட்டு வரேன். உடனே ஆனா சீதா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி, நானும் உங்க கூட வரேன் அப்படி என்று சொல்றாங்க. நன்றி. ஸ்ரீராம ஜெயம்.